ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீண்ட நாளே எனக்கு ஒரு புது ஃபோன் ஒன்று வேணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருந்தது. என்னென்னு சொன்னால், நான் முதல்ல காலம் வச்சிருந்த ஃபோன் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வேண்ட ஃபோன். அதாவது 3 வருஷத்துக்கு முதல்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பழைய ஃபோனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் வெர்ஷன் எல்லாம் ஃபோன் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் எனக்கு ஃபோன் போடணும்னு சொல்லி ஆசை நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் அதுக்கான பணங்கள் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான காரணத்தால் நான் அந்த ஃபோனை வேண்டிலாம் போயிட்டுது. ஆனால் தற்சமயம் வந்து நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காசுகளை சேமித்து ஒரு ஃபோன் ஒன்று வேண்டியிருக்கிறேன். என்ன ஃபோன் வேண்டியிருக்கிறேன்னு சொல்லித்தான் இந்த காணொலி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இவ்வளோ காலமாக நான் வச்சிருந்த ஃபோனை வந்து உங்களுக்கு காட்ட தானே வேணும். சாம்சங் M21. இது வந்து 3 வருஷமாக நான் வச்சு கொண்டு வந்த ஃபோன் தான். ஆனால் நல்லா வேலை செய்யுது, பேட்டரி எல்லாம் ஓகே, நல்லா வேலை செய்யுது. ஆனால் கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்ன்ற காரணத்தால் மட்டும்தான் நான் இப்போ புது ஃபோன் வேண்டியிருக்கிறேன். சரி, நான் என்ன ஃபோன் வேண்டியிருக்கிறேன்னு சொல்லி இந்த காணொலியில் காட்டிக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஃபோன் தான் நான் வேண்டியிருக்கிறேன். வந்து சார்ஜரும் ஃபோனும் இதில் இருக்குது. நீங்கள் வழமையாக கடைக்கு போய் வேண்டிங்கன்னு சொன்னால் இப்போ வர்ற ஃபோன் எல்லாத்துக்குமே சார்ஜருடைய அடாப்டர் வந்து வெறுறையில் பாருங்கள், 45 பேட்ஸ் அடாப்டர் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஒரு ஆஃபரில் நான் போய் வேண்டின காரணத்தால் தான் அந்த அடாப்டர் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. நாங்கள் அந்த அடாப்டர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பிறகு இந்த ஃபோனை நாங்கள் முதல் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அடாப்டர் இருக்கா பார்ப்போமே. Galaxy S24 Ultra. இப்போ நாங்கள் இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், நாங்கள் இப்போ இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைட், எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஃபோன் தானே. என்ன பின்ன கேமரா வேறுங்க, நல்லா இருக்கு. என்ன கலர் இது? டைட்டானியம் கிரே. இந்த கலர் தான் நாங்கள் சாய்ஸ் பண்ணி வேண்டியிருக்கிறோம். சரி, நாங்கள் ஃபோன் பார்த்துட்டோம். அதோடு சேர்த்து இந்த ஃபோனோடு சேர்ந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன பொருட்கள் வரும்னு சொல்லித்தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்படி ஒன்று சின்னதாக தந்திருக்கிறார்கள். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே மெனு கார்டு இருக்குது. அதே மாதிரி சின்ன ஒரு பின் ஒன்று இருக்குது. நாங்கள் சிம் கார்டை இன்செர்ட் பண்ணுறதுக்காக பின் ஒன்று தந்துருக்கு. அதே மாதிரி கேபிள் லைன் அந்த வயரும் இதுக்கு இருக்குது. இவ்வளோ பொருட்கள் தான் நாங்கள் சாதாரணமாக கடையில் போய் வேணும்னு சொன்னால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க வேண்டிய பொருட்கள் ஃபோனும், இந்த கேபிள் லைன், இந்த சார்ஜர், இந்த மெனு கார்டு தான் இருக்கும். இந்த சார்ஜர் எல்லாம் தரமாட்டினோம். இப்போ நாங்கள் கடையில் போய் வேண்டுற பொருட்களுக்கு வந்து ஃபோன்களுக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுக்குறதில்ல. அது நாங்கள் புரியுமா நாங்கள் பே பண்ணி வேண்டிக் கொள்ளணும். இந்த அடாப்டர் விலை வந்து 8,900 ரூபாய். சரி, நாங்கள் இப்போ இந்த ஸ்டிக்கரை உரிப்போம். இதான் S24 அல்ட்ராவினுடைய ஃப்ரண்ட் பக்கம். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டச்சுகள் தான் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்களா, டச்சுகள் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. கேமரா காட்டுங்க, கேமரா. சரி, இப்போ இதில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று இதில் இப்போ நேரடியாகவே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். என்ன கிளியராக இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. பாருங்க, இப்போ நான் நேரடியாகி எடுத்த ஃபோட்டோ. அனளவாக இந்த ஃபோனுடைய கேமரா குவாலிட்டி வந்து 200 மெகா பிக்சல். 200 மெகா பிக்சல் கூட நாங்கள் ஜூம் பண்ணி அழகாக இந்த ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அண்மையில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியான தூரத்தில் இருக்கிற நபரை கூட ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரியான கேமரா குவாலிட்டி தான் இந்த S24 Ultra. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஃபோனுக்கு வேண்டியிருக்கிறேன். நிறைய விதத்தில் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இந்த ஃபோனுடைய சவுண்ட் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். அதில் நான் உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று ஃபோட்டோ காட்டுறேன். பாட்டு போட்டால் காப்பிரைட் வரும்ன்ற காரணத்தால் என்ன செய்யலாம், உங்களோட ஒரு வீடியோவை போட்டு காட்டும். சரி, ஓகே, நான் எடுத்த இந்த இதில் எடுத்த ஒரு வீடியோ ஒன்று சும்மா போட்டு காட்டுறேன். சவுண்ட் ஆன் பண்ணணும்.
ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு தீபாவளி நான் பலிக்கிட்டோம். இதான் தீபாவளிக்கு எடுத்த உடுப்பு எப்படி இருக்கு? தீபாவளிக்கு நிற்கிறாங்க. சொல்லுங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் 2-3 இடத்துக்கு போகிறோம். இந்த ஃபோனில் வந்து நாங்கள் மைக் கொண்டு வேண்டி செக் பண்ணி பார்த்துருந்தாங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். டெலிசூலில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2வது பேரம் ஒரு ஒஃபர் ரெண்டு போடுவினோம். அந்த ஒஃபரில் வந்து அன்னளவாக ஒரு 10,000 ரூபா பெறுமதியான பொருள் விலை குறைப்பு வந்து செய்து தான் அந்த ஃபோனை வந்து சேலில் போட்டுக்கொள்ளினோம். டெலிசோனில் தான் வேண்டினான். ஃபோனுக்கு எங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லித்தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். 2,99,900 ரூபா தான் எங்களுக்கு மொத்தமாகவே முடிஞ்சிருக்குது. எங்களுக்கு அன்னளவாக 3 லட்சம் முடிஞ்சுன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளோ தான் நான் இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த காணொலி எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.